விடயங்களை நாங்க ஏற்று நடக்கணும். இப்போ உப்பு பிரஷரை கூட்டுது. என்ன உப்பு டிரெக்டா பிரஷரை கூட்டுற சாமான். நாம இந்த நோன்பு காலத்துல சாப்பிடுற அவ்வளவு உணவும் என்ன உப்பு தான். உப்பு அதிகமாக போட்ட உணவு எங்களோட சோடிஸ் எல்லாம் மேக்சிமம் உப்பு போட்டு நீங்க அடிச்சு பாருங்க, சரியான உப்பா இருக்கு. உப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சாப்பிட சொல்லிருக்காங்க? உப்பு போட்டு சாப்பிட சொல்லல, உப்பை தொட்டு நாக்கில் வச்சுட்டு சாப்பிட தொடங்கிருக்காங்க. தொட்டு முடிஞ்சதுக்கு பிறகு தொட்டு நாக்கில் வச்சு உடனே. அப்ப இப்ப உலக சுகாதார நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்கு, ஒரு ஆள் ஆகக்கூடிய ஒரு நாளைக்கு 5 கிராம் ஒரு தேக்கரண்டி உப்புக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி, அதுக்கு மேல போகப்படா எவ்வளவு குறைய சாப்பிடும் அவ்வளவு நல்லன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதைத்தான் ஆகல் பின்பற்றுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறையை நாங்க பின்பற்றதை நாங்க விட்டுட்டோம். நம்மட வீட்டுகள்ல ஆரம்ப காலத்துல அந்த உப்பு சின்ன ஒரு உப்பு சுக்கிரியான்னு சொல்லுவாங்க, அது மேசையில் இருக்கு. அந்த உப்பு தொளிச்சுதான் சாப்பிட்டேன். அப்ப நம்மட உப்பு பாவனை நல்லா குறைய இருந்துச்சு. இப்ப உப்பு பேக்கெட் ஒன்று வாங்கினா நீங்க வீட்டுகளை பாருங்க, இந்த உப்பு டேட்டா எழுதுங்க அந்த பேக்கெட்ல எத்தனை நாளையில முடியுதுன்னு சொல்லி. உண்மையா ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தா 20 கிராமை விட குறைந்த உப்பு தான் பாவிக்கணும். ஒரு ஆளுக்கு 5 கிராம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா 2 மாதத்தையும் பாவிக்கணும். நீங்க ஒரு கிலோ உப்பு 2 மாதத்தையும் பாவிக்கும். அப்படி பாவிப்படுதான்னு பாருங்க. உப்பு கடும் டேஞ்சரான சாமான். உப்பு டிரெக்டா உங்களோட கிட்னியையும் பாதிக்கும், பிரஷரை கூட்டும். இப்ப நம்ம பிரஷர் குறைஞ்சா உடனே உப்பை கரைச்சி கொடுக்குறேன்னா குயிக்கா பிரஷர் கூடும். அப்ப டைம் எடுத்து வாரதில்லை. ஆகவே உப்பை நாங்க மிகவும் கடுமையா பாவிக்கணும். விசேடமா ஆண்களுக்கு ஆபத்து காரணி அரிக்கிறது ஹை பிளட் பிரஷர் தான் ஆண்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக், பாரிசவாதம் வாரத்துல பிரதான ஆபத்து காரணி அரிக்கி. இந்த ஸ்ட்ரோக் வாரன்னு சொல்லுவோம், நரம்புகள் வெடிக்கிற பிரஷர் கூடினா மூல நரம்பு வெடிக்கிறது. ஆகவே இப்படி இந்த திடீர் மரணங்களுக்கு பிரதானமாக காரணியாக இருக்கிறதுல நான் இந்த உப்பை சொன்னேன். அதே மாதிரி தான் இனிப்பு. இப்ப சுகர் ஆக கூடினது ஒரு ஆள் 5 தேக்கரண்டா 25 கிராம் சுகர் தான் ஒரு நாளைக்கு ஒருத்தர் பாவிக்கிறது. இப்ப நாங்க அப்படி இல்லையே, வீட்டுகளை பாருங்க எப்படி